ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து அதாவது வெளியிடப்பட்ட ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 102, 110, 126, 150, 182 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய அடுத்த எண் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 222. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எவ்வளோ, அடுத்திருக்கு என்ன எவ்வளோ, இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 8, 16, 24, 32ன்னு சொல்லிட்டு 8வது வாய்ப்பாடு இருக்குது இல்லையா? ஸோ அது வைஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி பார்த்தோன்னா 182 அது கூட 40 கூட்டுற மாதிரி வரும். 40 கூட்டிங்கன்னா 222 அப்படின்றது பதிலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் விடுபட்ட எண்ணை கண்டறிய தான். இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. 12, 14, 16, 7, 8, 9, 95, 332 இதுக்குள்ளே என்ன ஒரு இது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல இதில் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா 175. உட்காந்து அதாவது எப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 எண்களை பண்ணி தான் இந்த எண்களை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 12 × 7. ஓகே, ஒரு நிமிஷங்க. ஃபஸ்ட்டுக்கு ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க. அப்போ 12 + 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19. 19 கூட 5 பெருக்கியிருக்காங்க. இந்த 5ன்றது நம்மளோட நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது 6ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து 7. அதாவது முதல் இருக்கக்கூடிய 2 எண்களை கூட்டிட்டு அதை இன்னொரு எண்ணால் பெருக்கியிருக்காங்க. பெருக்கி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆன்சர் வந்து 175 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 19, 20, 78, 25, 47 அந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து 16, 13, 58 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்ன, அதாவது ஆன்சர் என்ன வரும்ன்றதை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 144. எப்படி அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்களையும் கூட்டிடணும். கூட்டிட்டு 2ஆல் பெருக்கணும். பெருக்கணுன்னா நமக்கு இன்னொரு பாக்ஸில் இருக்கக்கூடியது வரும். அதாவது 3வது பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்ததும் விடுபட்ட எண்ணா இதே மாதிரி பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சி அப்படின்னு 22. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை பார்த்துடலாம். 17, 5 கூட்டும்போது 22. அடுத்து 22, 15 கூட்டும்போது 37. இந்த இது எதுக்காக கூட்டுறோம் அப்படின்றது இந்த மேலே இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 17 கூட 22 அப்படிங்கும்போது 5 கூட்டணும். அடுத்து 22லேருந்து 15 கூட்டினா 37 வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் 2 பாக்ஸையும் 5ஆல் கூட்டியிருக்காங்க. அடுத்த பாக்ஸை 15ஆல் கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டி தான் ஆன்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். விடுபட்ட எண்ணெய் கண்டறி தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஐடியாஸ் கிடைக்கும். ஈஸியாக எப்படி தான் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள். இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 90. ஓகேங்களா? எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 இருக்குது இல்லையா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், 16. 16 கூட்டல் 3னா 19. அப்போ 6 இருக்குது. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 36. 36 கூட்டல் அடுத்த நம்பர். ஓகேங்களா? முதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டு அடுத்த நம்பரை கூட்டணும். கூட்டி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து 90. எப்படி வரும், 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 + 9 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 81ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 81 கூட்டல் 9 தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 90. நெக்ஸ்ட்டு அடுத்தும் விடுபட்ட எண் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விடுபட்ட எண் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதாவது இந்த இடத்துல கொஷின் இருக்குது, இதில் என்ன நம்பர் வரும்னு கேட்கணும். இது ரெண்டில் என்ன ரிலேஷன் இருக்குது, இதை ரெண்டை வச்சு தான் இந்த நம்பர் வந்திருக்கும், என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஆன்சர் 208. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். 6 நாங்கள் எவ்வளோனா 24. ஓகேங்களா? அப்போ 24 96. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பரை வச்சு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் 6க்கும் 24க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ 6 24. அதே 4ஆல் திருப்பி பெருக்கணும். அப்போ 24 × 4னா 96. இது மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்போ நம்மளுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 13 × 4 52 கிடைக்கும். அதே 52 கூட திருப்பி ஒரு 4 பெருக்கணும்னா ஆன்சர்ஸ் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தும் விடுபட்ட எண்ணை கொடுத்துருக்காங்க. இந்த விடுபட்ட எண்ணுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 7. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். 50 + 31 81. 81ன்றது 9 × 9 அப்படின்னு வரும். அதாவது இந்த இடத்துல இங்கே 50, 31 இருக்கா? 50, 31 கூட்டினா எவ்வளோ, 81. லாஸ்ட் பாக்ஸில் 9 இருக்கும். 9க்கும் இந்த 81க்கும் என்ன ரிலேஷன், 9ஆல் பெருக்கும். 9 × 9 81 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அதுக்கடுத்து 2ஆம் வரிசை. 2ஆம் வரிசைன்றது 43. 43 கூட்டல் 11 எவ்வளோ அப்படின்னா 54 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த சைடு 6ன்னு இருக்குது. இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ 6 × 9 ஆரம்பம் 54. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் கூட்டிட்டு தேர்டு இது கூட என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோன்னா 7. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து விடுபட்ட எண் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன ரிலேஷன்றதை கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி இந்த ரெண்டையும் கூட்டி இந்த இது ஓகேங்களா? ஸோ இல்லை பெருக்கி இல்லை இதை ஸ்கொயர் பண்ணி இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு தான் பார்க்கணும். 2 சின்ன நம்பர் இருந்து இன்னொரு பெருசாக இருக்குன்னா அதை ரெண்டையும் ஏதாவது பண்ணி தான் அந்த பெரிய நம்பர் கொண்டு வரணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்த்துலாம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 41. அதே மாதிரி தான் அடுத்து இருக்கக்கூடிய 2 ஸ்கொயர் பண்ணணும். இது மாதிரி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஸ்கொயர் கூட இன்னொரு ஸ்கொயரு எதையாவது கூட்டினா நமக்கு 58 வரும். எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னா ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர். அப்போ ஏன்னா 7 ஸ்கொயருன்றது அவங்க ஆல்ரெடி 49 கொடுத்துட்டாங்க. 3 ஸ்கொயரை கூட்டினா தான் நமக்கு என்ன வரும் 58ன்னு வரும். நெக்ஸ்ட் விடுபட்ட எண். இங்கேயும் அதே மாதிரி தான் சம்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் 20. இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்றது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்துடலாம். முதல் தொகுதி என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முதல் தொகுதினா ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸில் பாருங்கள் 9ன்னு இருக்குது, அடுத்து 6 இருக்குது, அடுத்து 9 இருக்குது. அடுத்த பாக்ஸில் 25, 11, 16 இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 9ன்றது என்னது நமக்கு 3ஓட ஸ்கொயர்டு. அப்போ 3 அப்போ 3 + 6 எவ்வளோ 9 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 25ன்றது என்னது 5ஓட ஸ்கொயர்டு. அப்போ 5 ஸ்கொயருக்கு ஒரே ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிறாங்க. 5 கூட்டல் 11னா 16 அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர்டு தான் பார்க்குறாங்க. அப்போ அடுத்த பாக்ஸில் எனக்கு 49, 13 இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. 49ஓட ஸ்கொயர் நம்பர் என்னது 7. அப்போ 7 கூட்டல் 3 7 கூட்டல் 13 எவ்வளோ நமக்கு 20ன்னு வரும். அப்போ ஆன்சர் 20 அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். விடுபட்ட எண். இதுவும் விடுபட்ட எண்ணில் தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 9 - 3 7ன்றது 2 க்யூப். அதாவது இந்த 2 நம்பரையும் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த மேலக்கதை கொண்டு வர வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். 9 - 7 எவ்வளோ அப்படின்னா 2. அப்போ 2 க்யூப் பண்ணோன்னா மேலே இருக்க நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா? அதாவது இந்த 2லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க மேலே இருக்க ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2 5ன்னு இருக்குது. 2 5லேருந்து நமக்கு இந்த 27ன்ற நம்பரை கொண்டு வராங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 2 கழிச்சிங்கன்னா 3 3 க்யூப் பண்ணிங்கன்னா 27. அடுத்து 7 3 2 கழிச்சிங்கன்னா 4 க்யூப். இதை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 64. ஸோ விடுபட்ட எண் எல்லாமே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இப்படி தான் போடணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விடுபட்ட எண் தான் கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 16. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் பாருங்கள். இந்த 64 இந்த 64 நம்ம என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும். 64 ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் நம்மளுக்கு 8ன்னு வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள் 64ன்னு இருக்குது. 64 நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 8ன்னு வரும். அப்போ 8 இங்கே கீழே என்ன இருக்குது 12. அப்போ 8 கூட்டல் 12 எவ்வளோ 20 அவ்வளோதான் வந்துருச்சு. ஃபஸ்ட் நம்பருக்கு ரூட் எடுத்து கீழே இருக்கிறதோட ப்ளஸ் பண்ணணும். இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்பர் என்னது 49. 49க்கு ரூட் எடுத்திங்கன்னா 7 49. அப்போ 7ன்னு வரும். 7 கூட்டல் 17 எவ்வளோ 24 அவ்வளோதான். அப்போ ரூட் எடுத்து அதை கீழே நம்பரை ப்ளஸ் பண்ணணும். அப்படியே ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 8.